நம்மளுடைய புதிய திருத்தந்தை, அதாவது புதிய போப்போட பேரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 14ஆம் லியோ. ஆனா அவருடைய விருது வாக்கு உங்க எல்லாருக்குமே தெரியுமா? தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. அவரில் நாம் அனைவரும் ஒன்றே. மனிதர்கள் நாம எல்லோருமே ஒன்றாக வாழதான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனா நாம தான் பிரிவினையை உருவாக்கி நிறைய ப்ராப்ளத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு பார்த்தா மனிதர்களாக நாம தான் காரணமாக இருக்கிறோம். அதனால நல்லா யோசிச்சு பாருங்களேன். வர்தா புயல் வந்துச்சு. நாம எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இந்த போலீஸ்காரங்க, மிலிட்டரியா இருக்கிறவங்க, ஆர்மியில இருக்கிறவங்க ஜாதி, மதம், மொழி பார்த்தா உதவி செஞ்சாங்க? இல்லவே இல்லை. கொரோனா வந்துச்சு. எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க, எத்தனை பேர் செத்து போனாங்க. ஆனா இந்த வேலை செய்யறவங்க ஜாதி, மதம் பார்த்தா ஹெல்ப் பண்ணாங்க? இல்லவே இல்லை. இப்ப கூட ஜம்மு காஷ்மீர்ல பெரிய வார் நடந்துட்டு இருக்குது. மிலிட்டரியில இருக்கிறவங்க ஜாதி, மதம் பார்த்த வேலை செய்யறாங்க? இல்லவே இல்லை. அதனால பிரிவினையை நாம தான் உருவாக்கிட்டு இருக்கோம். பிரிவினையால நாம தான் நிறைய பிரச்சனையை இந்த உலகத்துல உருவாக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு மனிதர்கள் நாம் அனைவரும் ஒன்றாக வாழதான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதை நம்ம நினைச்சு உயிர் வாழலாம். சரிங்களா?